அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் இதுதான், முஸ்லிம்களுடைய புனித வேதமான திருக்குரான். இதன் காரணமாக முஸ்லிம்கள் இதை எப்படியாவது முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா திருக்குரான் பின்பற்றப்பட்டால் ஸ்டூடெண்ட் லோன், ஹோம் லோன், கிரெடிட் கார்டு பில்ஸ் எல்லாமே ஒழிக்கப்படும். ஏன்னா இஸ்லாம் வட்டி அடிப்படையிலான பேங்கிங் சிஸ்டமை எதிர்க்குது. இன்னும் உலகமெங்கும் குற்றங்களோட சதவீதம் குறைக்கப்படும். ஏன்னா திருக்குரான் உண்மையான குற்றங்களுக்கு உண்மையான உடனடியான தண்டனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள் எல்லாமே படிப்படியாக குறையும். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மது, போதை வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் தடை விதிக்கப்படும். இதனால பல குற்றங்களும் ட்ரங்க் அண்ட் டிரைவ்னால நடக்கக்கூடிய ஆபத்துகளும் நிறுத்தப்படும். உலகத்தின் வறுமை பிரச்சனை முற்றிலுமாக ஒழிக்கப்படும். மார்க் ஜக்கர்பர்க், எலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ் போன்றவர்கள் ஜகாத் கொடுத்து ஏழைங்களை கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா திருக்குரான் செல்வம் செல்வந்தர்களுக்கு மத்தியில் மட்டுமே சுற்றுவதை தடை செய்யும். சூதாட்டம் தடை செய்யப்படும், விபச்சாரங்களும் தடை செய்யப்படும். இவை இரண்டும் நவீன குடும்பங்களை அழிக்கக்கூடிய முக்கிய காரணிகள். பெண்கள் நிரந்தரமாக பாதுகாக்கப்படுவார்கள். இன்னும் அவங்க கம்பெனிகள் $1 பில்லியன் சம்பாதிக்கிறதுக்கான விளம்பர போதைப் பொருட்களாக பயன்படுத்தப்பட மாட்டாங்க. நீங்க உணர்ச்சி வசப்படுவதற்கு முன்னாடி இந்த திருக்குரான் பின்பற்றப்பட்ட நபிகள் நாயகம் காலகட்டத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அப்போ சிறந்த பொருளாதார அமைப்புகள் இருந்துச்சு, மேலும் மகிழ்ச்சியான மக்கள் தொகையும் இருந்துச்சு. அதனாலதான் நான் சொல்றேன், முழு உலகமும் திருக்குரானை பின்பற்றினா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம சந்தோஷமான உலகமாக மாறும்.